தெய்வீக சுகத்தை காத்து கொள்வது எப்படி? இப்ப ஆண்டவர் நிறைய பேருக்கு சுகம் கொடுக்கிறார்ல, வியாதி சுகமாகுது, கேன்சர் சுகமாகுது, கட்டி மறையுது, அப்புறம் எலும்புகளை சரிப்படுத்துகிறார், ஆஸ்துமா வியாதி போகுது. நிறைய பேர் இந்த 5 மாதத்துல நிறைய பேர், ஆயிரக்கணக்கான பேருக்கு அற்புத சுகம் இயேசு கொடுத்துட்டார். வியாதி மாறிட்டு, இந்த வியாதி திரும்ப வராம இருக்க நம்மை காத்துக்கொள்வது எப்படி? ஆண்டவர் கொடுத்த சுகம் டிவைன் ஹீலிங். இது மிராக்கிள் ஹீலிங், டிவைன் தெய்வீக சுகம். இது மருந்தினால் வந்ததில்லை, மாத்திரையில வந்ததில்லை. ஆண்டவரே நம்மோடு இடைப்பட்டு ஒரு டிவைன் ஹீலிங்கை கத்தர் தந்திருக்கிறார். ஆனா இதை காத்துக்கொள்ளணும். அதை காத்துக்கொள்வது எப்படி? இவன் பிசாசு கட்டுல இருந்து விடுதலை, அசுத்தாவி போயிட்டு, பில்லி சுனி அழிஞ்சிட்டு விடுதலை ஆயிட்டு, இவன் பயத்தின் ஆவி போயிட்டு, தற்கொலை எண்ணம் போயிட்டு விடுதலை. அந்த விடுதலையை காத்துக்கொள்வது எப்படி? நல்ல கவனிங்க, நம்ம ரொம்ப அவசியம். நீங்க இந்த பெற்றுக்கொண்ட சுகத்தை, விடுதலையை காத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்முடையது, உங்களுடையது. சுகம் ஆண்டவர் தர்றார், விடுதலை ஆண்டவர் தர்றார். ஆனா அது திரும்ப வராம இருக்க நம்ம காத்துக்கோ. அப்ப திரும்ப வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வேத வசனத்திலிருந்து உங்களுக்கு விளக்கி சொல்றேன். அதுல தான் ரொம்ப கவனமா நீங்க கேளுங்க. இப்போ இந்த தெய்வீக சுகத்தை காத்துக்கொள்வது எப்படி, அல்லது ஆண்டவர் கொடுத்த விடுதலையை காத்துக்கொள்வது எப்படி, அதுக்கு என்ன செய்யணும்? இப்போ இந்த சுகம் எதனால கிடைத்தது? மோகன்லாஸ் கொடுத்தது இல்ல, எந்த ஊழியக்காரன் தந்ததில்லை. இயேசுவின் நாமத்தினால சுகம் பெற்றீங்க, இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக்கொண்டீங்க. இலவசமாய், நீங்க எதுவும் பணம் கொடுத்து ஆண்டு விட்டு அந்த ஆசீர்வாதத்தை வாங்கல. இலவசமாய் இயேசு கிறிஸ்து கொடுத்த சுகம், இலவசமாய் இயேசு கிறிஸ்து கொடுத்த விடுதலை. இதை எப்படி காத்துக்கொள்ளுவது? ஒரு 4 காரியம் நான் வசனத்திலிருந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். இதை கவனத்துல கொள்ளணும். நிறைய பேர் சுகம் பெற்றுட்டீங்க, விடுதலை பெற்றுட்டீங்க. அதை காத்துக்கொள்ளுதல கவனம் செலுத்தணும். முதலாவது கவனம், சுகம் கொடுத்த இயேசுவுக்கு நீங்க நன்றி உள்ளவர்களா இருக்கணும். முதலாவது அறிந்து கொள்ளுங்க, நான் நன்றி உள்ளவனா இருக்கணும் சுகம் கொடுத்த இயேசுவுக்கு. நான் ஜெபம் பண்ணின ஊழியக்காரனுக்கு அல்ல. நல்ல கவனிங்க, ஜெபம் பண்ணின ஊழியக்காரனுக்கு அல்ல. ஊழியக்காரன் ஜெபம் பண்ணலாம், அற்புதம் செய்ய முடியாது, சுகம் கொடுக்க முடியாது. சுகம் இயேசுதான் தர முடியும். அதனால நல்ல அறிந்து, சுகம் கொடுத்த இயேசுவுக்கு நீங்க நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும். வேத புஸ்தகத்துல லூக்கா 17ஆம் அதிகாரம் 12 முதல் 19 வசனத்தை வாசிக்கும் ஒரு பைபிள்ல, லூக்கா 17ஆம் அதிகாரம் புதிய ஏற்பாட்டுல 109வது பக்கம் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த வசனத்தை கவனிங்க. லூக்கா 17:12-19. இயேசு ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் இயேசுவுக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை இயேசு பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். குஷ்டரோக வியாதி மறைந்து விட்டது. 10 பேர் சுகமாயிட்டாங்க. அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு, தரிசனத்தில் சுகமானதை கண்டு திரும்பி இயேசுவனிடத்தில் வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி இயேசுவனுடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியானாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, சுகமானவங்க 10 பேர், மற்ற 9 பேர் எங்க? ஒரே ஒருத்தன் தான் நன்றி உள்ள இருதயத்தோடு இயேசு கிட்ட வந்து ஸ்தோத்திரம் செலுத்தினான். மற்ற 9 பேரு சுகம் கொடுத்த இயேசுவை மறந்துட்டாங்க. நான் சோமாயிட்டேன், காட்டுல இருந்து நம்ம வீட்டுக்கு போகணும், மனைவியை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், குடும்பத்தரை பார்க்கணும், ஓடி போயிட்டாங்க. பாருங்க, ஒரு நன்றி இல்லை. தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்ற ஒருவனை திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அப்போ இயேசு கேட்கிறார், சுகமானது 10 பேர், ஒரு ஆளு தான் வந்து நன்றி சொல்ற, மற்ற 9 பேர் எங்க? அவங்கெல்லாம் இயேசு சுகம் கொடுத்த நன்றியை மறந்துட்டு சுயநலமா ஓடி போயிட்டாங்க. இவன் ஒருவன் தான் இயேசு என்னை சுகமாக்கினார், நான் அவருக்கு நன்றி சொல்லணும்னு திரும்பி வந்தான். அப்போ நீங்க இயேசுவுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கணும். அப்ப இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஆண்டவரே, நீர் கொடுத்த சுகத்திற்காய் ஸ்தோத்திரம். தினந்தோறும் நீங்க ஒரு நிமிஷமாவது இயேசு உங்களுக்கு செய்த நன்மைக்கு நன்றி சொல்லணும். நீர் கொடுத்த சுகத்துக்காக ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம். அப்ப நன்றியோடு அவரை துதிக்கணும் தினசரி. எனக்கு இந்த பயத்தின் ஆவிலிருந்து விடுதலை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம், கேன்சர்ல இருந்து சுகம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம், ஆண்டவரே என் எலும்பை குணமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம். நான் பாருங்க, சுகமாகி 50 வருஷம் கடந்து விட்டாரு. இன்றைக்கும் ஆண்டவரே எனக்கு புது இருதயம் தந்ததற்காய் ஸ்தோத்திரம், நொண்டியாய் கிடந்த என்னை நடக்க வச்சு இதுவரைக்கும் ஜீவனோடு காத்திருக்கிற ஸ்தோத்திரம், நீ இன்றைக்கு வரைக்கும் அவரை துதிக்கிறேன்.
அவர் கொடுத்த ரட்சிப்புக்காக துதிக்கிறேன். என்னை ரட்சித்தீரே, பாவத்தை மன்னித்தீரே, ஸ்தோத்திரம். என்னை அபிஷேகம் பண்ணினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்காரனாய் தெரிந்து கொண்டீரே, ஸ்தோத்திரம். எல்லா நன்மைகளுக்காய் நன்றி சொல்வது. நன்றி உள்ள இருதயம் இருந்தாதான் திரும்ப அந்த வியாதி வராது, திரும்ப நீங்க அந்த பிசாசு வராது. முதல்ல நீங்க நன்றி உள்ளவளா இருக்கணும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். இரண்டாவது, இனி பாவம் செய்யக்கூடாது. இரண்டாவது, இனி பாவம் செய்யக்கூடாது. நல்லா அறிந்து கொள்ளுங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் வேத புஸ்தகத்துல, யோவான் 5ஆம் அதிகாரம் புதிய ஏற்பாட்டுல 130வது பக்கத்துல அது இருக்கிறது. 131ஆம் பக்கத்துல யோவான் 5:14 பார்க்கிறோம். 38 வருஷம் ஒரு மனிதன் வியாதி படுக்கையில் இருந்தான். இப்ப இயேசு பாருங்க, அவனை குணமாக்கிட்டார். எழும்பி நடன்னு சொன்னார், நடந்துட்டான். 38 வருஷம் வியாதி படுக்கையில் இருந்தான்னு சுகமாக்கப்பட்டு விட்டான். இயேசு அவன்கிட்ட நீ மனம் திரும்பி பாவத்தை விடுன்னு முதல்ல சொல்லல, சுகமாக்கிட்டார். சுகமான பிறகு அவனை தேவாலயத்திலே கண்டார். 14ஆம் வசனம் பாருங்க, யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு. இன்னைக்கு சிலர் சுகம் பெற்ற உடனே சாரை கடைக்கு போயிடுறாங்க, சினிமா தியேட்டருக்கு போயிருக்காங்க, நடன கிளப்புக்கு போயிடுறாங்க, கேளிக்கை ஃப்ரெண்ட்ஸோட சுத்த போயிடுறாங்க, மறுபடியும் பாவ சிற்றின்பத்துல போயிடுறாங்க. வியாதிப்பதில் இருக்கும் வரைக்கும் இங்கே செய்ய முடியாது இல்ல, சுகமான உடனே அப்படி போயிடக்கூடாது. ஆண்டவர் சுகம் கொடுத்தது நீங்க திரும்ப பாவத்துக்குள்ளே போவதற்கு அல்ல, நீங்க மறுபடியும் பரிசுத்தமாய் வாழ ஆண்டவர் சுகம் கொடுத்திருக்கிறார். இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், நான் உன்னை சுகமாக்கினேன், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே, சின் நோ மோர். இனி பாவம் அப்போ ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கிறார். என்ன அர்த்தம்? இனி நீ பாவம் செய்தா அதை விட கேடானது உனக்கு வரும், எச்சரிக்கிறார். அப்ப நீ பாவம் செய்தா நீ சுகமான வியாதி திரும்ப வரும், கேடான அளவுக்கு வரும். அவ்வளவுதான், உன்னை யாரும் காப்பாற்ற முடியாதுன்னு இயேசு எச்சரிப்பு கொடுக்கிறார். அப்ப சுகமான வியாதி ஏன் திரும்ப வந்தது? உங்களை ஆராய்ந்து பார்க்கணும், கவனம். அதனால்தான் உங்களுடைய பரிசுத்தத்துல நீங்க காத்துக்கொள்ளணும். ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டு அவ்வளவுதான், திரும்பி வராது. 50 வருஷம் நான் சுகமா இருக்கிறேன், வீங்கி இருந்த இருதயம் நார்மல் ஆச்சு, வலது கால் சப்பானிய கடந்தேன்னா நடந்தேன். 50 வருஷத்துல ஒரு முறை கூட எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்ததில்லை. டாக்டர்ஸ் ஆச்சரியப்படுறாங்க, உன் இருதயம் அவ்வளவு நல்லா இருக்குதுன்னு சொல்லி. அந்த மாதிரி பிரச்சனை வந்து அடையாளமே இல்லைன்றாங்க. இயேசு சுகம் கொடுத்ததுதான். 50 வருஷமா நான் சுகமா இருக்கிறேனே. அப்போ நீங்க கவனமா இருக்கணும், இயேசு மேல குற்றம் கிடையாது. அப்ப சுகத்தை பெற்றுக்கொண்ட நீங்க உங்களை காத்து கொள்ளணும். அந்த சுகம் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கணுமானா திரும்ப பாவம் செய்யக்கூடாது. நான் இருக்கிற ஆரம்பத்துல நாசரேத்துக்கு பக்கம் அங்க வந்து ஆசீர்வாதபுரம்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த ஊழியத்தின் ஆரம்ப காலத்துல 80கள் ஆரம்பத்துல, அதாவது 78 அந்த ஊழி ஆரம்பிச்ச புதுசில் 79 அங்க ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். அடிக்கடி போய் முழுற ஜபம் கூட்டங்களை பேசி இருக்கிறேன். ஒரு சமயம் ஆலயத்துல கூட்டம், அன்றைக்கு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. வியாதியஸ்தரை குணமாக்கும்படி தேவ வல்லமை பிரசன்னமாயிற்று என்ற வேத வசனம் அப்படியே பிரத்யட்சமா நான் பார்த்தேன். அந்த ஜெபம் நடத்தும் போது ஆண்டோடைய வல்லமை பிரத்யட்சமா இறங்கி நிறைய கிராம மக்கள் தாகத்தோட கேட்கிறாங்க, ஆண்டவர் சுகமாக்குகிறார். நிறைய பேர் சுகமானாங்க, சாட்சி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்க. கூட்டெல்லாம் முடிஞ்சிட்டு ஒரு வயதான தகப்பனும் தாயாரும் வந்தாங்க. அந்த தாயார் அழுகிறாங்க கண்ணீரோட, ஐயா என் கணவருக்காக ஜெபம் பண்ணுங்கய்யான்னாங்க. அவங்களுக்கு என்னம்மா பண்ணுதுன்னு கேட்டேன். அவங்க வாயுக்குள்ள புற்றுநோய் இருக்கு, கேன்சர், அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. அந்த ஐயா வாயை திறந்து காமிச்சாங்க. அந்த ஊன் பகுதியில் அந்த புற்றுநோய் இருப்பதை நான் பார்த்தேன், அந்த புண் இருப்பதை, புற்றுநோய் இருப்பதை நான் பார்த்தேன். அந்த தாய் அழுகிறாங்க, அவரால் பேசக்கூட முடியல, முகெல்லாம் வீங்கி இருக்கிற, அழுகிறார். அதனால ஒரு மனதுருக்கம். ஏன்னா அந்த நாள்ல தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமை பிரத்யட்சமாய் அந்த ஆலயத்தில் இறங்கி இருந்தது. அதனால பாருங்க, நான் அவர் மேல கை வைத்து ஒரு மனதுருக்கத்தை ஆவியானவர் உண்டாக்கினார். பாரத்தோட ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த ஐயாவுக்கு இறங்குங்க, கண்ணீரோடு வந்திருக்கிறாங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு கை வைத்து ஜெபிச்சுட்டு போயிட்டேன். அங்க ஒரு வீட்டில் தான் நான் தங்கியிருந்தேன், ஒரு ஐயா வீட்டில் நான் தங்கியிருந்தேன். விடியற் காலை 5 மணி இருக்கும் காலையில. அப்போ அந்த வீட்டு கதவை தட்டுறாங்க யாரோ, விடிய காலை 5 மணிக்கு. நான் அதிகாலை எழும்பி ஜெபிக்கிற பழக்கம். நான் தங்கியிருந்த ரூமில் படுக்க பக்கத்தில் முழங்கால் படிட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறேன். கதவு தட்ட சத்தம் கேட்குது. அப்போ அந்த வீட்டார் போய் தர என்னன்னு கேட்டால் அந்த வயசான அம்மா நிற்கிறாங்க. என்னம்மா இந்த அதிகாலையில் இல்லை பிரசங்கியாரை பார்க்கணும், பிரசங்கியாரை பார்க்கணும். எதுக்கு பார்க்கணும்? இல்லை உடனே பார்க்கணும்னு சொல்லி நான் தங்கியிருந்த ரூம் கதவை தட்டினாங்க. நான் எழும்பி வந்தபோது இந்த அம்மா, வயசான அம்மா, என்னம்மா விஷயம்னு கேட்டேன். ஐயா ராத்திரி என் கணவருக்கா ஜெபிச்சிங்களாமா, காலையில் அவர் எழும்பும் போது பார்த்தா கேன்சர் மறைந்து விட்டது.
கேன்சர் இல்லை, முகெல்லாம் நார்மல் ஆயிட்டு, அந்த புண்ணு மாறிட்டு, அந்த வலி போயிட்டு, ஒண்ணுமே அடையாளமே இல்லை, நல்ல சுகம். விடியற் காலையில் எழும்பி அவர் செக் பண்ணிட்டு, இப்பவே போய் பிரசிங்கார்ட்ட சொல்லி உடனே போன்னு சொல்லி அவர் தான் அவசரப்படுத்தி அனுப்பினார்னு சொன்னாங்க. அவ்வளோ சந்தோஷம். அடுத்த நாள் பாருங்களேன், கூட்டத்தில் பைபிளோடு வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. அதன் பிறகு எல்லா ஜபங்களையும் பங்கு பெறுகிறார், முழு ஜபத்தில் பங்கு பெறுகிறார். ரொம்ப உற்சாகமா இருந்தார். ஒரு 4-5 மாசம் கழிந்தாரு. மறுபடியும் ஒரு முறை அந்த ஊருக்கு ஒரு ஜபத்துக்கு நான் போயிருந்தேன். போன இந்த ஐயாவை காணும். ஒரு 5-6 மாசம் கழிச்சு போனா அவரை காணும், கூட்டத்திலே காணும். முன்னால உட்கார்ந்துருப்பாரு, நல்லா கை தட்டுவார், பாடுவார், காணுமேன்னு சொல்லி நான் கேட்டேன், அந்த ஐயா எங்கன்னு. அந்த சபையார் சொன்னாங்க, அவருக்கு மறுபடியும் கேன்சர் வந்து படுத்த படுக்க ஆயிட்டாரு, இப்ப சாக கிடக்கிறாருன்னு சொன்னாங்க. நான் அதிர்ச்சி அடைந்துட்டேன். அப்ப நான் கேட்டேன், இயேசு சுகம் கொடுத்தா சுகம், எப்படி திரும்ப வந்துச்சு அந்த வியாதி? எனக்கு சுகம் கொடுத்தார், இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கேன், திரும்பி வரலையே, எப்படி இந்த வியாதி திரும்ப வரும்? பூரணமா சுகமா பெற்றிருந்தாரே. அப்ப அந்த ஊர்ல உள்ளவங்க சொன்னாங்க, இயேசு சுகம் கொடுத்தது உண்மைதான் ஐயா. அவர் சுகமாகி 6 மாசம் ஒழுங்கா சர்ச்சுக்கு வந்தாரு, ஜெபத்துக்கு வருவாரு, நல்லா துதிப்பாரு, நல்லா இருந்தாரு. 6 மாசம் அவர் செக் பண்ணார். ஆரம்பத்துல பயம், திரும்பி வியாதி வந்துருமோன்னு. 6 மாசமா வியாதி திரும்பி வரல, நல்ல சுகமாயிட்டதை அவர் அறிந்து கொண்ட உடனே சாராய கடைக்கு போனார் குடிக்கிறதுக்கு. மறுபடியும் சாராய கடைக்கு முந்தின வாழ்க்கைக்கு திரும்பிட்டார். சாராயம் குடிக்கவும், கலாட்டா பண்ணவும், மனைவி அடிக்கவும். அதனால திரும்ப அந்த வியாதி வந்தாரு, மரணப்படி. இனிமே யாரும் காப்பாற்ற முடியாது. தேவன் ஒரு வாய்ப்பு கொடுத்தார், அதை அல்லல் தட்டி விட்டார். அதனால்தான் இயேசு எச்சரிக்கிறாரு, அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாத. இயேசு உங்களுக்கு சுகம் கொடுத்தது உண்மை. நீங்க மறுபடியும் பாவத்துக்குள்ள போய் அதிக பாவ காரியத்துக்கு இடம் கொடுத்தா அதிக கேடானது வரும், அப்புறம் உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. இதுதான் இயேசு எச்சரிக்கிறார். அதனால இனி பாவம் செய்யாதபடி ஆண்டவருக்கு பரிசுத்தமா வாழ ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழணும். ஆண்டவரை தேடணும், பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும், கர்த்தரோடு இருக்கணும். அதை காத்து கொண்டாதான் அவர் கொடுத்த சுகமும் நிலைத்திருக்கும். இல்லாட்டா திரும்ப வியாதி வரும். 3வது, நீங்க ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுத்துட்டாரு, பாவம் செய்ய மாட்டேன், இனி பரிசுத்தமா வாழன்னு சொன்னா மாத்திரம் போதாது. 3வது, நீங்க தேவனுடைய பிள்ளையா மாறிவிட வேண்டும். தேவனுடைய பிள்ளையா மாறுறதுன்னா என்னது? யோவான் 1:12 இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரம் பெறுகிறார்கள். இப்ப இயேசு கொடுத்த சுகத்தை பெற்றுக்கொண்டீங்க, விடுதலை பெற்றுக்கொண்டீங்க. அவர் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், அவன் பணமும் வேண்டாம், சொத்தும் வேண்டாம், உன்னுடைய நகையும் வேண்டாம், உன் உள்ளத்துல எனக்கு இடம் கொடு. நான் உன் உள்ளத்துல உன்னோடு வாசம் பண்ணணும். ரட்சகராக, ஆண்டவராக, தகப்பனாக உனக்கு எல்லாமா நான் இருப்பேன். உன் இருதயத்துல இடம் கொடு. இதோ வாசற்படியில நின்று கதவை தட்டுகிறேன். நீங்க தான் இருதய கதவை திறந்து, இயேசுவே எனக்குள்ள வாங்க, என் கூட எனக்கு ரட்சகரா, ஆண்டவராக என் கூட இருங்கன்னு அவரை ஏற்றுக்கொள்ளணும். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22 முதல் 28 வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, ஒரு கானானிய பெண், அவள் இயேசுவை நோக்கி, என் மகள் அசுத்தாவினால் வேதனைப்படுகிறாள், இயேசுவே இறங்கும் என்று மன்றாடி ஜெபிக்கிறாள். இயேசு ஒரு பதில் சொல்லுகிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாது. 26ஆம் வசனத்துல இயேசு சொல்றார், மத்தேயு 15:26, இது பிள்ளைகளுக்குரிய சுதந்திரம், சுகம், விடுதலை, நான் கொடுக்கிற ஆசீர்வாதம் என் பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதம், நாய்க்குட்டிக்கு போட முடியாது. அப்படின்னா அவளை நாய்க்குட்டி என்று புறம்பாக்கவில்லை, அவளை அற்பமா எண்ணவில்லை. இயேசு அவளை உணர்த்துகிறார். என்ன சொல்றார்? நீ என் பிள்ளையா மாறிடு. நீ ஏன் நாய்க்குட்டியா இருக்கிற? ஏன் பாவத்தில் இருக்கிற? திரும்ப திரும்ப நாய் கக்கினதை திரும்ப திரும்ப தின்னது போல திரும்ப திரும்ப என் பாவத்தில் இருக்கிற, அதை விட்டு வெளியே வா, நீ என் பிள்ளையா மாறிடு, என் மகளா மாறிடு. அப்படிதான் இயேசு, அதான் உண்மையான அர்த்தம். அவள் தன்னை தாழ்த்தி இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே மகளுக்கு விடுதலை. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த சுகம், விடுதலை பிள்ளைகளுக்குரிய அப்பம், நான் கொடுக்கிற ஆசீர்வாதம், நீ என் பிள்ளையா மாறு. அவ்வளவுதான் கேட்கிறார். இயேசு மதம் மாற சொல்லவில்லை. மதம் மாறனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால இயேசுடைய பிள்ளையாய் மாறுவதுண்டா இயேசுவை உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளுவாரு. இயேசுவை என் உள்ளத்துல வாங்க, என் பாவத்தை மன்னிங்க, எனக்குள்ள வாசம் பண்ணுங்க. பரிசுத்தம் உள்ள தேவன் உள்ளத்துல வந்துட்டா உங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாகும். அதாவது பரிசுத்தம் உள்ள தேவன் உங்களுடைய உள்ளத்துல வந்துட்டா உங்களுடைய உள்ளம் பரிசுத்தமாகும். அதுக்குதான் ஆண்டு சொல்ற, உள்ளத்துல எனக்கு இடம் கொடு. அப்போ இயேசுவின் பிள்ளையாக மாறிடணும். அதே மாதிரி பிசாசு பிடியிலிருந்து நிறைய பேர் விடுதலை பெற்றீங்க. பயத்தின் ஆவி, தற்கொலை ஆவி, இந்த ஆவி விலகி போச்சு, பிலிசுனி ஆவி, உங்களுக்கு நிறைய பேருக்கு விடுதலை பெற்றவங்க என்ன செய்யணும்? மத்தேயு 12ஆம் அதிகாரம்
இயேசு ஒரு காரியம் சொல்றார் பாரு, ரொம்ப முக்கியமான விஷயம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 43 45 வசனம் வரைக்கும் நல்லா கவனிங்க. புதிய ஏற்பாட்டுல 19வது பக்கம் திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு 12 43 45 வசனம் இயேசுவே சொல்றார், கவனிங்க. பிசாசிப்படியிலிருந்து விடுதலை பெற்றவங்க, வெள்ளி சூனியத்திலிருந்து விடுதலை பெற்றவங்க, அந்த ஆவி திரும்ப வராம இருக்கணும், நீங்க பாதிக்கப்படாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? கவனிங்க. இயேசு சொல்றார், அசுத்த ஆவி ஒரு மனிதனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டிற்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத 7 வேறு ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும் என்று சொல்றார். அப்போ ஒரு அசுத்தாவி ஒரு ஆளை விட்டு போயிட்டா, இதுவரைக்கும் உங்களுடைய சரீரத்தை வீடாக வைத்திருந்தாரு, உங்களுக்குள்ள தங்கி இருந்தாரு. அந்த அசுத்தாவி, அந்த பொல்லாத ஆவி, பயத்தின் ஆவி, தற்கொலை ஆவி உங்களுடைய சரீரத்தை வீடாக வைத்து உங்களுக்குள்ள தங்கி இருந்தாரு. இப்ப இயேசுவை நாமத்தினால போயிட்டு இப்ப வெளியே போயிட்டு நீங்க விடுதலை ஆயிட்டீங்க. அந்த ஆவி சுற்றி திரியும், அப்படியே சுற்றி திரியும். அது எங்க போலாம், யாருக்குள்ள நுழையலான்னு ஒரு இடமும் கிடைக்கல, திருப்பி வரும். எங்கிருந்து துரத்தப்பட்டதோ அதே ஆளு வந்து பார்க்கும். அந்த உங்களுடைய இருதயம், உங்களுடைய சரீரம், உங்களுடைய விடுதலை ஆயிட்டுல உங்களுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு அதை பார்க்கும். சுத்தமா இருக்குது, இப்ப அசுத்தாவி இல்லை, ஆனா அது வந்து வெறுமையா இருக்குன்னு தெரிஞ்சா அது போய் இன்னும் கொடிதான 7 ஆவியை சேர்த்து கொண்டு, வாங்க இங்க ஒரு வீடு இருக்குது, இங்க ஒரு அருமையான சகோதரி இருக்கா, சகோதரன் இருக்கிறான், அவன் வீடு ஜோடிச்சு வச்சிருக்கான், வீட்டுல யாருமே இல்லை, இருதயத்துல யாருமே இல்லை, வாங்க நம்ம போய் குடியேறலான்னு பொல்லாத 7 ஆவிகளை அழைத்து கொண்டு உள்ள வந்துருமா. அப்ப முன்னிலைமை விட பின்னிலைமை படு மோசமாகிவிடும், யாரும் காப்பாற்ற முடியாது, பயங்கரம். அப்ப இந்த இருதயம் வெறுமையா இருந்தாதான் சாத்தான் வருவான். அப்ப இருதயத்துல வெறுமை இல்லாம என்ன பண்ணணும்? இயேசு இருக்கணும். இயேசுக்கு உள்ளத்துல இடம் கொடுத்து இயேசு வந்து இருதயத்தை நிரப்பிட்டான்னு வைங்க, சாத்தான் வந்து பாப்பான், ஐயோ அவருடைய இருதயத்துக்குள்ள இயேசு இருக்கிறாருப்பா, பக்கமே போக கூட ஓடியே போயிடுவான். நீங்க வெறுமையா இருந்தா இன்னும் அசுத்தாவிகள் 7 ஆவிகளோட உள்ள நுழைஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை பிசாசு அழிச்சிருவான்னு இயேசுவே அதை குறித்து சொல்லி இருக்கிறார். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? பிசாசு போயிட்டுன்னா, இயேசுவே என் இருதயத்துல இப்ப நீங்க வந்து வாசம் பண்ணுங்க, நீங்க என் கூட இருங்க, இயேசுவே நீங்க என் உள்ளத்துல தங்கி இருங்க. நீங்க கூப்பிட்டாதான் அவர் வருவார். இயேசு யாருடைய கதவையும் உடைச்சிட்டு வரமாட்டாரு, பயமுறுத்தி உங்களை ஏமாத்திலாம் உள்ள வரமாட்டாரு. நீங்களா கூப்பிட்டா என் உள்ளத்துல வாங்கன்னா வருவார். இயேசு யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டார். நீங்க தான் சொல்லணும், இயேசுவே என் உள்ளத்துல வந்து எனக்குள் தங்கி இருங்க அப்படின்னா இயேசுடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள வந்துடும், அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள வந்துடும். ஆண்டவர் இயேசு அங்க இருந்தா பிசாசு பயப்படுவான், உங்களை தொட முடியாது, உங்களுடைய இருதயத்துக்குள்ள வர முடியாது. அப்போ நீங்க வந்து பெற்றுக்கொண்ட விடுதலையை காத்து கொள்ளணுமானா இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கூட இருக்கணும். அப்பதான் அசுத்தாவி திரும்ப வராது, இல்லாட்டினா அது உங்களை பாதித்து விடும் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். 4வது கடைசியா ஒரு காரியம் நான் சொல்றேன். அப்ப இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வதுதான் ரட்சிப்பு. நீங்க ரட்சிக்கப்படணும்னு சொல்றாங்க இல்ல, பயந்துறாருங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்வதுதான் ரட்சிப்பு என்பது. பாவ மன்னிப்பு, சமாதானம், விடுதலை, மனம் திரும்புதல் எல்லாம் ஒரே வார்த்தையை தான் குறிக்கும். அதுதான் ரட்சிப்பு. இயேசு உள்ளத்துல ஏற்றுக்கொண்டா நாம் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு அர்த்தம். பாவத்துல இருந்து ரட்சிக்கப்பட்டுட்டேன், இயேசு என்னை ரட்சித்துட்டாரு, என் உள்ளத்துல இருக்காருன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இது மனதில் கொள்ளுங்க, சரியா? 4வது கடைசி ஒரு காரியம், நீங்க கர்த்தரிலே பலப்பட வேண்டும். நீங்க பலவீனரா இருக்கக்கூடாது. ஏன் பலம் உள்ளவளா இருக்கணும்? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே நீங்கள் கர்த்தரிலும், கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஏன்னா நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவளாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்குள்ள நீங்க பலனா இருக்கணும் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஏன்னு சொன்னா, இந்த உலகத்தில் நமக்கு ஒரு எதிராளி உண்டு, அவன் பிசாசு, மறைந்திருந்து தாக்கக்கூடியவன். அதனால நம்ம சந்தோஷமா இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது, நம்ம சுகமா இருக்கிறது பிடிக்காது. அதனால மறுபடியும் நமக்குள்ள வியாதியை கொண்டு வரலாமா, மறுபடியும் பயத்தை கொண்டு வரலாமான்னு போராடிக்கிட்டே இருப்பான். அப்ப அவனை நம்ம ஜெயித்து நம்ம வந்து நம்ம ஒரு பாதுகாப்பா இருக்கணுமானா நம்ம பலமுள்ளவர்களா இருக்கணும்.
அதனால 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனம் சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவளாயிருங்க, விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். சாத்தான், பிசாசு என்கிற அந்த பொல்லாதவன் நம்மளை எப்படியாவது நம்ம திரும்பவும் வியாதிக்குள்ளாக்கலாமா, பயத்துக்குள்ளாக்கலாமா, பாவத்துக்குள்ளாக்கலாமான்னு சுற்றி சுற்றி வருகிறான். அப்ப அவனை மேற்கொள்ளணுமானா விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நிற்கணும். நீங்க ஆண்டவருக்குள்ள உங்களை பலப்படுத்திக் கொள்ளணும், விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். இயேசு என் கூட இருக்கிறாரு, எந்த வியாதி என்னை தொடாது, பிசாசு என்னை மேற்கொள்ள முடியாது, அந்த விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். நீங்க அப்படி பலன் அடையணும், விசுவாசத்துல உறுதியா இருக்கணும்னா 2 காரியம் ரொம்ப முக்கியம். 1 வேத வசனம். இந்த வேத வசனத்தை தியானிக்க அந்த வசனம் உங்களை பலப்படுத்தும், ரொம்ப முக்கியம். அதனால தான் வசனத்தை தியானிக்க சொல்லுவாரு. இந்த வசனத்தினால உங்களுடைய இருதயம் நிரப்பப்படணும். 2வது ஜெபம். இந்த 2 முக்கியம். வேதத்தை தியானிப்பதும் ஜெபிப்பதும். தினமும் ஆண்டவரிடத்துல முழங்கால நின்று ஆண்டவரை துதித்து ஜெபிங்க, உங்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபிங்க. சாத்தான் மறுபடியும் உங்களை தொடாதபடி இயேசுவின் ரத்தத்துக்குள்ள என்ன ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், காத்துக்கொள்ளுங்க. டெய்லி வேத வாசிக்கணும், ஜெபிக்கணும். அப்போ நீங்க பரிசுத்த ஆவிக்குள்ள உங்களை பலப்படுத்திக் கொள்ளணும். அப்போ நீங்க அந்த வியாதியோ சத்துருடைய தொந்தரவு திரும்ப வராது. அப்ப ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டது உண்மை, நீங்க தான் காத்துக்கொள்ளணும். டாக்டர் ஒரு வியாதியை செக் பண்ணி மருந்து கொடுத்து ஆபரேஷன் பண்ணி சுகமாக்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், இந்த பச்சை தண்ணியில் குடிக்கூடாது, இதை குடிக்கூடாது, இங்க போகக்கூடாது, இந்த மாத்திரை ஒழுங்கா ஆலோசனை கொடுக்குறாங்கல்ல, நீங்க அதை பின்பற்றினா தானே வியாதி திரும்ப வராது. அதே மாதிரி ஆண்டவர் வேத வசனத்தின் மூலம் நமக்கு இந்த ஆலோசனை 4 காரியம் சுருக்கமா இது மட்டும் செய்ய போதும். நீங்க ஆண்டவருக்கு நன்றி உள்ளவளா இருந்து அவரை துதிங்க. இனி பாவம் செய்ய மாட்டேன்னு அர்ப்பணித்து ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுங்க. இயேசுவை உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளுங்க. அது மாதிரி இல்ல, நீங்க கர்த்தருக்குள்ள உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்க. திரும்ப அந்த வியாதியும் வராது, திரும்ப அந்த அசுத்தாவியும் வராது. நீங்க இதை செய்யாத பட்சத்துல திரும்பவும் நீங்கள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது என்பதை நீங்க அறிந்து கொள்ளணும். அதுல இயேசுவை குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். சரியா? இப்ப எல்லாம் அப்படியே வலதுகரம் வைத்துங்க. அப்படியே ஆண்டவரே, நான் பெற்றுக்கொண்ட சுகத்தை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாரும், நான் பெற்றுக்கொண்ட விடுதலையை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாரும். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட சுகம், நாங்கள் பெற்றுக்கொண்ட விடுதலை, நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், விடுதலை, சுகத்தை காத்துக்கொள்ள கிருபை தாங்க. இதெல்லாம் அந்த வசனத்தின்படி நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். என்ன ஒப்பு கொடுக்க, என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.